லஃபி ஒரு பீப்பாயில் கடலில் போடப்படுகிறது. கடந்து செல்லும் உல்லாச கப்பலில் இருந்த மாலுமிகள் பீப்பாயை மீட்டெடுக்கிறார்கள். ஆனால் அல்விடாவின் தலைமையில் அருகிலுள்ள கடற்கொள்ளையர் கப்பலால் கப்பல் பீரங்கி தாக்குதலால் தாக்கப்பட்டது. பீப்பாய் சமையலறைக்குள் உருட்ட அனுப்பப்படுகிறது. உல்லாச கப்பலின் பாய்மரங்கள் அழிக்கப்பட்டவுடன் அல்விடா பைரேட்ஸ் கப்பலின் பொருட்களை கொள்ளையடிக்க கப்பலில் ஏறினார். மேலும் அல்விடா தனது வேலை செய்யும் பையன்களில் ஒருவரான கோபியையும் கப்பலில் ஏறும்படி கட்டாயப்படுத்துகிறார். இதற்கிடையில் ஒரு பெண் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்விடா பைரேட்ஸ் கப்பலில் அதன் பொக்கிஷங்களை திருட பதுங்கியிருக்கிறாள். கோபியும் மற்ற கடற்கொள்ளையர்களும் சமையலறையில் பீப்பாயை கவனித்து உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த லஃபியை கண்டனர். லுஃபி விரோதமான கடற்கொள்ளையர்களை தோற்கடித்த பிறகு சேமித்து வைக்கப்பட்ட உணவை சாப்பிடுவதற்காக கோபியுடன் சரக்கரைக்குச் செல்கிறார். அவர் தனது கடற்கொள்ளையை தொடங்குவதற்காக பயணம் செய்ததாகவும், ஆனால் அவரது டிங்கி கப்பல் ஒரு சுழலினால் அழிக்கப்பட்டதாகவும், அவர் ஒரு பீப்பாயில் கடலில் சிக்கியதாகவும் லுஃபி விளக்குகிறார். தான் ஒரு படகில் சவாரி செய்து கொண்டிருந்ததாகவும், ஆனால் அல்விடா பைரேட்ஸால் கடத்திச் செல்லப்பட்டு வேலை செய்யும் சிறுவனாக மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் கோபி விளக்குகிறார். அல்விடா கடற்கொள்ளையர்களிடமிருந்து ஒரு நாள் தப்பித்து கடற்படையில் சேர வேண்டும் என்ற தனது ஆசைகளை அவர் விளக்குகிறார். லுஃபியின் இருப்பை பற்றி அல்விடாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் அவர் ஒரு பவுண்டரி வேட்டைக்காரராக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் காரணமாக அவரையும் கோபியையும் சரக்கரைக்குள் எதிர்கொள்கிறார். இது கப்பலில் ஒரு போரைத் தூண்டுகிறது. ஆனால் லஃபி கடற்கொள்ளையர்களை தோற்கடிக்கிறார். அல்விடா ஒரு பெரிய கூர்முனை கிளப்பைக் கொண்டு ஆயுதம் ஏந்தியிருந்தாலும் லஃபி ஒரு டெவில் பழத்தை சாப்பிட்டதால் அவரது தாக்குதல்கள் பயனற்றவையாகிவிட்டன. அது அவரது உடலுக்கு ரப்பர் போன்ற பண்புகளைத் தரும் மனிதாபிமானமற்ற திறனை அவருக்கு அளித்தது. கோமு நோ பிஸ்டல் தாக்குதலை பயன்படுத்தி லுஃபி அல்விடாவை தோற்கடித்து அவளை கப்பலில் இருந்து பறந்து கடலுக்குள் அனுப்புகிறார். போரை முடித்துவிட்டு லஃபி தனது பயணத்தை தொடர கோபியுடன் ஒரு டிங்கியில் ஏறினார். அவர் தனது சொந்த டிங்கியில் கப்பலில் இருந்து புறப்படும் பெண் திருடனை பார்த்தார். ஒன் பீஸ் புதையலை தேடுவதற்காக கிராண்ட் லைனை நோக்கி லஃபி இலக்கு வைத்துள்ளார். ஆனால் முதலில் பிரபலமற்ற பைரேட் ஹண்டர் ரோரோ